கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை நிராகரித்தது தொடர்பாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? ஏன் மத்திய அரசு நிராகரிச்சிருக்கு? இதனுடைய பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் கோவை மற்றும் மதுரை ஆகிய மாநகருக்கு வரவிருக்கக்கூடிய திட்டமிட்டிருந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்திருந்தது. குறிப்பாக நேற்று நிராகரித்திருந்தது. குறிப்பாக டிபிஆர் சொல்லக்கூடிய ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் மத்திய அரசுக்கு ஒப்புதலுக்கு அனுப்பியிருந்த நிலையில நேற்று தினம் மத்திய அரசு அதை நிராகரித்திருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அனைவருக்கும் பொதுவானதாக செயல்படுவதுதான் மத்திய அரசுக்கான இலக்கணம். அதற்கு மாறாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்கக்கூடிய ஒரு கீழ்மையான போக்கு என்கிற கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் வைத்திருக்கிறார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய இரண்டாம் நிலை மாநிலங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது என்பது அழகல்ல என்றும் முதலமைச்சர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டாட்சி கருத்தியலை இப்படி சிதைப்பது சுயமரியாதை மிக்க மண்ணான தமிழ்நாடு ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளாது எனவும் சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்தது போலவே மதுரை மற்றும் கோவையிலும் எதிர்காலத்தில் வளர்ச்சிக்கு தேவையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலை நிச்சயமாக கொண்டு வருவோம் என்கிற அந்த பதிவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தேவ்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.